பிரியமானவர்களே, இன்னைக்கு கூட நம்ம ஒரு பொருளை உருவாக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். உருவாக்கிட்டு என்ன நினைக்கிறோம், அந்த பொருள் வந்து அந்த தன்மையை, அதாவது நம்ம எந்த நோக்கத்துக்காக உருவாக்கணுமோ அதை அடையும் போது அதோட மகிமையாக இருக்குதுன்னு சொல்கிறோம். அப்படி தானங்க. இப்போ ஃப்ளைட்டை வந்து ஒருத்தவங்க உருவாக்குனாங்கன்னா அந்த ஃப்ளைட் என்ன செய்யணும், மேலே பறக்கணும். அதுதான் அதோட மகிமை. அப்படி தானேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரோமர் 5:2 போட்டிருக்குங்க, தேவ மகிமை நம்ம அடைவோமாங்க. எப்போன்னா கிறிஸ்துவை நம்ம விசுவாசிக்கும் போது நீதிமான்களாக்கப்படுகிறோம். அப்போ நீதிமானாக நம்ம மாற்றப்படும் போது நம்ம தேவ மகிமையை அடைகிறவர்களாக இருக்கிறோமாக. அது அப்போ தேவ மகிமைன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம தேவனோட சாயலாக உண்டாக்கப்பட்டிருக்கிறோங்க. அப்போ தேவனோட சாயல்னா என்ன, அவரை போல இருக்கிறது தானேங்க. அப்போ அவரை போல நம்ம மாறுறதே நமக்கு கிடைக்கிற தேவ மகிமையாங்க. ஆமாம், அவர் எப்படிங்க இருக்காரு, அவர் குறைவற்று இருக்கிறாராங்க. ஆமாங்க, எல்லாவற்றிலும் அவரை பார்த்து தேவன் வந்து சகல அதிகாரம் உள்ளவராக இருக்காரு. அப்படி தானேங்க. எல்லாத்தையும் ஆளுகை செய்கிறவராக இருக்கிறாரு. அதே போல் நம்ம வாழ்கிறதாங்க. எப்படி நம்மளை பார்த்தனே சொல்லணும், இவங்க இயேசுவை போல இருக்காங்க, இவங்க இயேசுவை வெளிப்படுத்துகிறாங்கங்கிறீங்களா, அதுதாங்க தேவ மகிமை. அது மட்டும் இல்லைங்க, தேவ மகிமைங்கிறதுல இன்னொன்று மெயின் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது எப்படி கடவுள் ஆதாமை சிருஷ்டித்தார். ஆதாம் வந்து தேவனை மாதிரி இருந்தா, அந்த நாட்களில் ஆதாம் அதிகாரம் மட்டும் இல்லாமல் அவனுக்கு மரணம் இல்லாத ஒரு வாழ்க்கை இருந்துச்சு. பார்த்துருக்கீங்க நீங்கள். போய் ஆதியாகமம் 1-2 அதிகாரங்களை வாசித்தீங்கன்னா தெரியும். அந்த ஒரு மகிமை நமக்கும் அதை கடவுளை விசுவாசிக்கிறோம். விசுவாசித்து நம்ம நீதிமானாக்கப்பட்டிருக்கோம். நீதிமானாக்கப்பட்ட பிறகு என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவ சாயலை அடைகிறது. அதாவது தேவ மகிமைக்கு நேராக போகிறது. ஒரு மரணமற்ற வாழ்க்கைக்கு, மரணத்திலிருந்து அநேக மரித்தவங்களை எழுப்புகக்கூடிய ஒரு வல்லமை மிக்க வாழ்க்கைக்கு செல்றதுங்க நம்ம தேவ மகிமையை அதிகமாக அடைகிறதுங்கிறதுங்க. தேங்க்யூங்க. காட் பிளஸ் யூங்க.